தங்கமலை ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அதில் டிஆர் ராமச்சந்திரன் வந்து ஒரு ராஜாவாக நடிப்பார். அந்த ராஜாவுக்கு என்னென்னா, இந்த நாட்டில் எவன்லாம் ரகசியம் பேசுகிறானோ இந்த ரகசியத்தெல்லாம் கேட்கணும்னு ஆசை வந்துடும். எங்கெங்கேயோ தேடி போய் ஒரு கஷாயத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் குடிச்ச காது வளர்ந்துடும். அவருக்கு கழுத மாதிரி காது வளர்ந்துடும். ராஜாவுக்கு கழுத மாதிரி காது வளர்ந்துச்சா என்ன ஆகும்? யாருமே மதிக்க மாட்டாங்க. உடனே பக்கத்தில் இருக்க மந்திரி சொல்லுவார், என்ன ராஜா திடீர்னு இப்படி உங்களுக்கு காது வளர்ந்துருச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே அவர் போய் கண்ணாடியில் பார்ப்பார். அவருக்கே பயந்துருவார். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே நீங்கள் ஒரு தலப்பாக கட்டிக்கங்க, ஏன்னா கிரீடை வைக்க முடியாத அளவுக்கு காது வளர்ந்துடும். ஒரு தலப்பாக கட்டி அந்த காதை மறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் அதே மாதிரி மறைச்சிக்குவார். இப்போ எல்லாரும் நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்கன்னு நாட்டு மக்கள்லாம் கேட்டாங்கன்னாக்கா என்ன பண்ணுறதுன்னு ராஜா கேட்பார். ஏன்னா ராஜாவுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதான உண்மை. அந்த ராஜாவுக்கு எல்லா கேள்வியும் மந்திரி கிட்டே தான் கேட்டுட்ருப்பார். அந்த மந்திரி உடனே சொல்லுவார், இல்லை நம்ம இன்னொன்று செய்யலாம் ராஜா வந்து இந்த மாதிரி தலையில் வந்து ஒரு தலப்பாக கட்டியிருக்கிறதுனால நாட்டு மக்களை எல்லோரும் அதே மாதிரி தலப்பாக கட்டிக்கணும்னு நம்ம ஒரு ஆள் போட்டுருவோம் அப்படின்றார். ஒரு ஆணை பிறப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி எல்லோரும் தலப்பாக கட்டிக்கிட்டு நாட்டு மக்கள் எல்லாம் இருப்பான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து முடி வெட்டாமல் தலப்பாக கட்டி மறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால, தலப்பா இல்லைனா தானே முடி வெட்டணும், தலப்பாக கட்டிட்டா முடியே தான் போயிடுதே, மறைச்சிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முடி வெட்டாமல் போயிடுறாங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம், மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து என்ன கேட்பாங்க, ராஜாட்ட வந்து மனு கொடுக்கணுன்ட்டு வருவாங்க. என்னன்னு கேட்பாங்க. இல்லை ராஜா, நீங்கள் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிங்க, இப்போ ஊரில் நாங்கள் முடிவெட்ட முடியாமல் போயிடுச்சு, முடிவெட்ட முடியாதனால வறுமையாகி போச்சு, வறுமைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களாம் செத்து போயிடுவோம் போல இருக்குது, இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உத்தரவு போட்டு இதை சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ராஜா தலப்பாயை கழட்ட முடியாது, அவங்களையும் கழட்ட சொல்ல முடியாது. இவர் கழட்டினா அவங்களாம் கழட்டிடுவாங்க, அவங்களாம் கழட்டிட்டாங்கன்னா இவருக்காவது தெரிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே, அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு இவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு இவருக்கு சவரம் பண்ண சொல்லுவோன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ராஜா சவரம் பண்ணும்பொழுது தகப்பாயை வைப்பார். ராஜா காது கழுத காதுன்னு தெரிஞ்சிடும். ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் அந்த தகவல். ரகசியம் எப்படிப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரே ஒருத்தருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு தலையை வெடிச்சு போய்ட்டு ஒரு பெரிய பொற்காசுகள்லாம் அவருக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பொற்காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட போவார். வீட்டுக்கு போனோடனே சாதாரணமாக காசு கொண்டு போனாலே மனைவியெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இப்போ நிறைய பொற்காசு கொண்டு போகும்போது அந்த மனைவி சும்மா இருக்குமா, உடனே ஆனந்தப்பட்டு என்ன இதை எங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டியாங்கிற மாதிரி கேட்கும். இல்லை ராஜா கொடுத்தாரு அப்படின்னோடனே, ராஜா கொடுத்தாரு, இவ்வளோ காசு எப்படி கொடுத்தாரு, ராஜாவாகவே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுல்ல, ஆனால் அங்கே கொடுத்துட்டாரு, நிறைய கொடுத்தோடனே அந்த அம்மாவுக்கு வந்து சந்தோஷம் பண்ணி என்னன்னு கேட்கணுன்னா, இவனுக்கும் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. இல்லை ராஜா காது கழுத காது, அது யாருக்கும் சொல்லாதங்கிறதுக்காக எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா, ரகசியத்தை மறைச்சா நிறைய காசு கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சுல. இந்த அம்மாவுக்கு இந்த ரகசியத்தை யாருக்காவது சொல்லணும்னு ஆயிரும். சொல்லணும்னு உடனே திடீர்னு அதை சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்லிடுறத சொன்னால் முடிஞ்சிருச்சு, நம்ம தலையை சீவிடுவாங்கங்கிற மாதிரி அந்த அம்மா கிட்ட அவர் சொல்லிடுவார். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ரகசியத்தை மறைச்சு பார்த்தா வயிறு அதுக்கு வீங்கிடும். வயிறு வீங்கினோட ராஜாவுக்கு காது வளர்ந்துருச்சு, இந்த அம்மாவுக்கு வயிறு வளர்ந்துருச்சு. இப்போ சிக்கல் என்னென்னா, கணவன் கூட இருக்கிறான், இந்த நேரத்தில் வயிறு வளர்ந்தால் இன்னொரு சிக்கல் வரும். அவங்க வயசானவங்க. இப்போ வயிறு வளர்ந்ததுனா அந்த அம்மாவுக்கு வந்தது என்னங்க இப்படி ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணுங்க, நான் போய் யார்ட்டையாவது சொல்லிடுறேன். ஐயோ சொல்லாத இரு நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரகசியத்தை யார்ட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா உனக்கு தீர்ந்து போயிடல, வலி குறைஞ்சி போயிடலன்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் வந்து அந்த ரகசியத்தை ராஜா காது கழுத காது அப்படின்னு சொல்லி மண்ணை போட்டு மூடிடுவாங்க. ஒரு சின்ன விதையை போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. திடீர்னு அங்கே ஒரு பெரிய மரம் வளர்ந்துடும். ரகசியம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருங்கிறதுக்காக ஒரு கதை அது. உடனே பெருசாக வளர்ந்த உடனே திரும்பி பார்ப்பாங்க, இந்த அம்மாவுக்கு வயிறு சரியாயிடும். ரகசியத்தை குழி தோண்டு புதைச்சிட்டா எல்லாருமே சரியாயிடுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. உடனே அந்த அம்மா திரும்பி வந்த உடனே திரும்பி பார்ப்பா அந்த மரம் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், அரண்மனையில் ஒரு கலைஞன் வந்து தபேலா செய்கிறதுக்காக அந்த மரத்தை சோதிச்சு பார்ப்பான். அது சிறப்பான மரமாயிரும். உடனே அதில் ஒரு தபேலா செஞ்சிருவான். ஒரு தபேலா மாதிரியோ அல்லது மிருதங்க மாதிரியோ ஒரு இசைக்கருவி செஞ்சிடறான். செஞ்சுட்டு அங்கே போய் ராஜா அரண்மனையில் போய் முதல்ல டயன்னு வாசிப்பான். ராஜா அடுத்தது வாசிப்பான், காது டயன் அடிப்பான். ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காதுன்னு வந்துடும். ராஜாவுக்கு அதிகலைஞர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜா காது கழுத காதுன்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரிஞ்சு போயிடும், பிரச்சனையாயிரும். அதற்கு பிறகு அதே தபேலை வாசித்து அவர் காது சரியாயிடுச்சுன்னு சொல்லி அந்த கதை முடியும். அந்த கதை முக்கியம் கிடையாது. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, ஒரு இசையை நீங்கள் கேட்டால் உங்கள் காது வளர்ந்த காது சரியாகிவிடும் என்று எப்படி சொல்கிறார்களோ, இசையும் புத்தகமும் அப்படியானது. உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் சரி செய்வதற்கு இந்த ராஜா காது கழுத காதுங்கிற கதை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ராஜா காது கழுத காதுன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து என்ன இருந்தாலும் ராஜாவை இப்படி கிண்டல் பண்ணலாமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க, நிறைய பேப்பர்லாம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடியவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ராஜாவை கிண்டல் பண்ணலாமா? ராஜா தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு ஒருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு இல்லையா? ராஜாவை கிண்டல் பண்ணலாமா? ராஜா உயர்ந்தவர், ராஜா எல்லாரையும் ஆட்சி செலுத்துகிறவர், அவரை விமர்சிக்கலாமா?
அப்படின்னு ஒரு ஒரு யோசனை இருக்கு இல்லையா? ரெண்டு யோசனை தான். ராஜாவை கிண்டல் செய்யலாம் என்று சொல்வது இடதுசாரி தத்துவம், ராஜாவை வழிபட வேண்டும் என்று சொல்வது வலதுசாரி தத்துவம். நாம் எங்கே இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால தான் ராஜாவை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. நான் சொல்கிற ராஜா கதைகளில் வரக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராஜா, வேறு எந்த ராஜாவும் கிடையாது. அப்போது ராஜாவை விமர்சிக்கலாம். எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்னா, அவர் ஏதாவது தவறு செய்தால் அவரை கோமாளியாக சித்தரிக்கலாம், அவர் ஏதாவது தேவையில்லாத அறிக்கை விட்டால் அதை நாம் கிண்டல் செய்யலாம். ராஜாவை தெய்வமாக மதிக்க வேண்டியதில்லை. ராஜா நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய செயல்பாடுகளை சுரண்டக்கூடியவன் என்கிற ஒரு கருத்தாக்கம் தமிழ் மரபில் இருந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக இது எல்லாத்துக்கும் எதுக்காக கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சமீபத்தில் நான் ஒரு சங்க பாட்டு படித்தேன். சங்க பாட்டு படித்து தான் அந்த தங்கமலை ரகசியம் படத்தையே நான் பார்த்தோன்னே தான் இந்த கழுத காதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சங்கப்பாட்டு என்னென்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நானும் ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுறேன். என் சார்பாக நான் ஒரு தடவை சொல்லணும் இல்லையா? என்னென்ன அந்த காணொலி இருக்கிறதுனால இந்த ஊரில் பேசுகிறத அடுத்த ஊரில் போய் பேச முடியாது. அதனால் இந்த ஊரில் நான் அதை சொல்லிட்டு போயிடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கதை. குறுந்தொகையில் 393வது பாடல் அது. அதை எழுதினவர் வந்து பரணர். மயங்கு மலர் கோதை, மயங்கு மலர் கோதை மகிழன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லணும்னா, அந்த பாட்டை பற்றி நான் விவரமாக சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு அந்த பாட்டினுடைய நயத்தை சொல்கிறேன். முதல்ல அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னாக்க, அவன் என் கூட பழகினது கொஞ்ச நாள் தான், ஆனால் என் கூட பழகின அந்த கொஞ்ச நாளை பற்றி இந்த ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப நாளாக பேசுகிறாங்க, ஆர்ப்பரித்து பேசுகிறாங்க, கத்தி கத்தி பேசுகிறாங்க, நானே சங்கடப்படுற அளவுக்கு பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறானுங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு உவமை சொல்கிறார் பரணர். என்ன உவமை சொல்கிறாருன்னா, இந்த பசும்பொன் பாண்டியன் உடைய படைத்தளபதி இருக்கானே அதியன், அவன் வந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டான், கொங்கர்கள், கொங்கு நாடுங்கிறதுனால கொங்கு நாட்டில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களை எல்லாம் போரிட்டு வீழ்த்துறதுக்காக வர்றான். வீழ்த்துகிற பொழுது பசும்பொன் பாண்டியன் அவனுடைய படைத்தலைவன் அதியன் வந்து மிகப்பெரிய வீரனவன், அவனை ஒருத்தருமே வீழ்த்த முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அதியனை இந்த கொங்கர்கள் கூடி வீழ்த்தி விடுகிறார்கள். வீழ்த்தி விட்ட பிறகு அவர் எல்லோரும் சந்தோஷித்து ஒரு ஆர்ப்பரித்து பாடலை பாடுகிறார்கள். அந்த பாட்டு வந்து அவ்வளோ உற்சாகமாக இருக்குது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை பற்றி வதந்தி பேசுகிறாங்களே, புரணி பேசுகிறாங்களே, கிசுகிசு பேசுகிறாங்களே, இது எப்படி இருக்குனாக்க, அந்த எளிய மனிதர்கள் அடைந்த வெற்றியை எப்படி எல்லோரும் கொண்டாடுகிறார்களோ அப்படி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க, பசும்பொன் பாண்டியன் என்பவன் ஆகப்பெரும் தலைவன், ஆகப்பெரும் அரசன். அந்த அரசனை ஒரு எளிய மனிதன், ஒரு எளிய பழங்குடி தலைவன் வெற்றி அடைந்து விட்டான் என்பதற்காக கூக்குரல் இடுகிறார்கள் என்கிற தகவலை ஒரு காதல் பாட்டுக்குள் பரணர் ஏன் சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தெரியும், இன்றல்ல என்றைக்குமே தமிழ் புலவர்கள் அதிகாரத்தை எதிர்த்து, ஆதிக்கத்தை எதிர்த்து எளிய மனிதனின் குரலாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சங்க பாடலிருந்து ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டை வேறு உரைகள், வேறு விஷயங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கக்கூடும். நான் படித்ததுலேருந்து நான் சொன்ன உதாரணம், நான் சொன்ன உரைங்கிறது இப்படியாக அமையுது. ஏன் இது அமையுது அப்படின்னாக்கா, அதில் ஒரு வரி இருக்குது. அவன் தப்பாக வந்து போரிட்டானுங்கிறதுக்கு ஒரு வரி இருக்கும். கூகை கோழி வாகை பறத்தலை அப்படின்னு அதில் ஒரு வரி இருக்குது. இந்த கூகை கோழி வாகை பறத்தலைனா, கூகை கூவி பொழுது விடியாது, கோழி கூவி தான் பொழுது விடியும். கோழி கூவி பொழுது விடியாத நேரத்தில் கூகை கோழி கூவியதால் அங்கே வந்து போர்க்களம் நடந்ததால் அந்த போரில் எளியவர்கள் வென்று விட்டார்கள் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது. அப்போ என்னென்னா, தப்பாக நம்ம மீது போர் செய்கிற பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்தால் கூகை கூட கோழியாக விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே நாம் கோழியா கூகையாங்கிறத நாம் தான் தீர்மானிச்சுக்கணும். இந்த கூகை கோழின்னு வச்ச உடனே நீங்கள் வேற எங்கேயும் இப்போ வேணால் ஒரு சின்ன திருக்குறளை எடுத்துகிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பகல் வெல்லும் கூகையை இகழ் வெல்லும் காக்கை வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு இல்லையா. இரவில் வந்து கூகைக்கு இரவில் மட்டும்தான் கண்ணு தெரியும் இல்லையா, காக்காவுக்கு கண்ணு தெரியாது. இப்போ கூகையை வந்து நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் பகலில் தான் வீழ்த்தணும், இரவில் வீழ்த்தக்கூடாது. எல்லா போருக்கும், எல்லா தேர்தலுக்கும் தக்க சமயத்தில் சரியான விஷயங்களோடு நீங்கள் போரிட்டால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை இந்த மாதிரியான குறளிலிருந்து, இந்த மாதிரியான சங்கப்பாட்டிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ராஜாவை பற்றி சொல்கிறார் இல்லையா ஒரு பாட்டு, அதே பரணர் இன்னொரு பாட்டு ஒரு இடத்துல சொல்கிறார். இதே கூகையை வச்சு ஒரு கதை இருக்குது. அகநானூரில் இருக்கக்கூடிய 149வது பாட்டு, அதுவும் பரணர் தான் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு என்னென்னா, இதே மாதிரி தான். ஆய் எயினன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன், அவனுடைய நெருங்கிய நண்பன் நன்னனுக்காக ஒரு மன்னனோட போய் போரிடுவான். போரிடும் பொழுது அந்த ஆய் எயினன் வந்து இறந்து போயிடுறான், இறந்து கிடக்கிறான், துள்ள துடிக்க இறந்து போயிடுவான். அதுக்கு முன்னாடி துள்ள துடிக்க வீழ்ந்து கிடக்கிற பொழுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய மொத்த பறவைகளும் ஒரு வெயிலில் வீழ்ந்தவன் கிடக்கிற பொழுது அவன் உடல் மீது சூடு பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த பறவைகள் எல்லாம் கூடி ஒரு பந்தல் அமைச்சதான். எப்படி கற்பனையை யோசிச்சு பாருங்கள். இப்படி வந்து இது சாத்தியமா, இப்படியெல்லாம் ஒரு கற்பனையை உண்மையாக நிகழ்ந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இப்படி ஒரு கற்பனையை இருக்கிற எல்லா பறவைகளும் கூடி அவன் உடம்பு வெயிலில்
பட்டு கருகிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பந்தல் அமைத்தது மாதிரி ஒரு காட்சி தோன்றுகிற பொழுது மரத்தில் உட்காந்துருந்த கூகை மட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான். நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்ச பகலில், தெரிஞ்சிருந்தால் நம்மளும் போய் அதோடு சேர்ந்து அந்த அரசனுக்கு பந்தலோடு சேர்ந்து நாமளும் ஒரு ரெக்கையாக மாறியிருப்போமே அப்படின்னு நினச்சிதான். இது எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் நல்லதை நோக்கி நடக்கிற பொழுது, நல்லதை நம்பி வருகிற பொழுது எல்லா கூகைகளும் உங்களுக்கு ரெக்கை விரிக்க தயாராகிவிடும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாடல்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டே வருகிற பொழுது இந்த ராஜாக்களை பற்றின நம்மளுடைய மதிப்பீடுகள்லாம் எங்கே வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாக்களை எப்படி பார்த்துருக்குறோம்? 2 விதமான அணுகுமுறை இருக்குது. ஒன்று வந்து ராஜாக்களை பற்றி கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெருமை அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இன்னொரு முறை என்ன இருக்குன்னா, நம்ம ராஜாவை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ராஜாவால் தான் நம்ம ஒன்றும் இல்லாமல் போனோங்கிறது இன்னொரு கதை, நம்ம ராஜாவை யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது ஒரு கதை. இது 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கும். இங்கே தான் வந்து ரொம்ப கவனித்து நான் வந்து சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்கணும். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை, இது அதுவும் மன்னாதி மன்னன் படம் தான், இதுவும் ராஜாவோட சம்மந்தப்படுது இல்லையா? அந்த மன்னாதி மன்னனில் வந்து ஒரு பாட்டு, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6 சாவு 100 சாவு தாயகம் காட்பது கடமையடா, நம் தாயகம் காட்பது கடமையடா. நான் எழுதியிருந்தால் தமிழ் தாயகம் காப்பது கடமையடான்னு எழுதியிருப்பேன். கண்ணதாசனுங்கிறதுனால நம்மன்னு எழுதிட்டார், அதை விட்டுருங்க. கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன், இமய வரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அப்படின்னு பாட்டு இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பசும்பூன் பாண்டியன் அங்கே எளியவர்கள் அடிக்கிற பொழுது எளியவர் பக்கத்தில் பரணர் இருக்கிறாரு. பசும்பொன் பாண்டியன் அங்கே ஒரு பாண்டியன் வந்து இசைப்பட வாழலை, அதனால அங்கே அந்த புலவன் திட்டான். இந்த கண்ணதாசன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாண்டியனை புகழ்ந்து சொல்கிறார். என்ன காரணம்னா, இவன் வேறு எங்கேயோ போய் இமயமலை இருக்கிற கனக விசயனை அடிச்சிட்டான். இது எல்லாத்துக்கும் ஒரு பின்னணியாக ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கிறது, ஒரு துன்பம் இருக்கிறது, ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. இந்த தொடர்ச்சியோடு நீங்கள் சினிமா பாடலை பார்க்கிற பொழுது தமிழ் பாடலாசிரியர்களும் இந்த மண்ணுக்கு இலக்கியத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் உணர முடியும்.